சினிமா ரசிகர்களே ரெடியா இருங்க. போன வாரம் அஜித் சாரோட குட்பேட் அக்லி தியேட்டர்களை புயலா தாக்கிச்சு. 8 நாள்ல 230 கோடிக்கும் மேல வசூல் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கு. ஆனா இந்த வாரம் தளபதி விஜயோட சச்சின் திரும்ப வந்து பழைய நினைவுகளோட திரையில பட்டைய கிளப்புது. ரசிகர்கள் இத தளபதி வாரம்னு கொண்டாடுறாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம். அஜித் சாருக்கும் விஜய் சாருக்கும் ஏன் இவ்வளவு வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க? குட்பேட் அக்லி படத்துல அஜித் சாரோட பயங்கரமான ஆக்ஷனையும் 3 விதமான கெட்டப்புகளையும் பார்த்து ரசிகர்கள் கத்தி கூப்பாடு போட்டாங்க. படம் இன்னைக்கு வரைக்கும் மெகா ஹிட்டா மட்டும் இல்லாம கோடி கோடியா வசூல் பண்ணிட்டு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சச்சின் ரீரிலீஸ்ல 4K குவாலிட்டியோட வந்து ரசிகர்கள் இழுக்குது. கொஞ்சமான ஸ்க்ரீன்ஸில் தான் ஓடினாலும் புக் மை ஷோவில் 75,000க்கு மேலே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு. புதுசாக வந்த ஒரு மசாலா படத்தையும் 20 வருஷம் பழசான ஒரு லவ் ஸ்டோரியையும் ஒப்பிடுறது ஆப்பிளையும் ஆரஞ்சையும் ஒப்பிடுற மாதிரி தான். ஆனால் 2 படமும் தியேட்டர்களில் கூட்டமாக ஓடுது. இந்த ஸ்டார்ஸ் வெறும் நடிகர்கள் இல்லை, அவங்க லட்சக்கணக்கான மக்களோட எமோஷன். அதனால் இந்த வெறித்தனத்துக்கு என்ன காரணம்? ஒரு ரீரிலீஸ் புது படத்தோட போட்டி போட வைக்கிறது. சரியா? இதை கொஞ்சம் பிரித்து பார்ப்போம். ஆனால் இருங்க, ஒரு சின்ன ட்ராமா. இசைஞானி இளையராஜா குட்பேட் அக்லி டீமுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அவரோட பாட்டுங்களை பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணதுக்கு 5 கோடி ரூபாய் கேட்டிருக்காரு. இந்த சர்ச்சை அஜித் சாரோட வெற்றியை மங்க வைக்குமா? இல்லை அவரோட மாஸ் அப்பீல் யாராலையும் தொட முடியாதா? இங்கே தான் முக்கியமான கேள்வி வருது. 2005 வந்த ஒரு ரொமான்டிக் கிளாசிக் படமான சச்சின், 2025 வந்த ஒரு ஆக்ஷன் பிளாக்பஸ்டரான குட்பேட் அக்லியோட போட்டி போட முடியுமா? இந்த 2 தமிழ் சினிமா ஜாம்பவான்களோட மோதல், அவங்க ஃபேன் பவர், அவங்க படங்கள் ஏன் யாராலையும் தடுக்க முடியாதுன்னு பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்க, இது வேற லெவலில் இருக்க போகுது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். அஜித் குமாரும் தளபதி விஜயும் தமிழ் சினிமாவில் யாராலையும் மறுக்க முடியாத ராஜாக்கள். ஒவ்வொருத்தருக்கும் தியேட்டர்களை போர்க்களமாக மாற்றுற மாதிரி ரசிகர்கள் இருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் வந்த குட்பேட் அக்லி அஜித் ரசிகர்களுக்கான ஒரு லவ் லெட்டர் மாதிரி. எக்ஸில் போட்டோஸில் படத்தோட பழைய ஏகே வைப்ஸையும் ஸ்டைலிஷான சீன்ஸையும் ரசிகர்கள் புகழ்ந்து தள்ளுறாங்க. கதை சரியில்லைன்னு ஒரு சிலர் பேட் ரிவ்யூஸ் கொடுத்தாலும் அஜித் ரசிகர்கள் இந்த படத்தை மெகா ஹிட் ஆக்கிட்டு இருக்காங்க. 2025 அதிக வசூல் பண்ணின தமிழ் படமா குட்பேட் அக்லி தான் இருக்கு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இளையராஜா அவரோட இளமை இதோ மாதிரியான சூப்பர் ஹிட் பாட்டுங்களை பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணதுக்கு தயாரிப்பாளர்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பி 5 கோடி ரூபாயும் கேட்டிருக்காரு. தயாரிப்பாளர்கள் பெர்மிஷன் வாங்கியிருந்தோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சர்ச்சை படத்தோட வசூலை கொஞ்சமும் குறைக்கல. இன்னொரு பக்கம் 2005 வந்த ரொமான்டிக் காமெடி படமான விஜயோட சச்சின் ரீரிலீஸில் ரசிகர்களோட மனசை ஜெயிச்சிட்டு இருக்கு. எக்ஸில் ரசிகர்கள் விஜயோட அழகையும் ஜெனிலியாவோட நடிப்பையும் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட காலத்தால் அழியாத மியூசிக்கையும் புகழ்ந்து தள்ளுறாங்க. சில பேர் முக்கியமான மார்க்கெட்ஸில் புது படங்களை விட இது அதிகமாக வசூல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. விஜய் சமீபத்தில் நடத்தின இஃப்தார் நிகழ்ச்சி சரியா இல்லைன்னு சில பேர் குறை சொன்னாலும் அவரோட ரசிகர்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாம சச்சின் மேஜிக்கை திரும்ப கொண்டாட தியேட்டர்களில் குவிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 படத்தையும் ஒப்பிடுறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு ரீரிலீஸ் பழைய நினைவுகளை நம்பி ஓடும், புது படம் ஹைப்பையும் பிரம்மாண்டத்தையும் நம்பி ஓடும். குட்பேட் அக்லியோட வெற்றிக்கு காரணம் அஜித் சாரோட ஸ்டைலும் ரசிகர்களுக்கு பிடிச்ச சீன்ஸும் தான். சச்சின் படத்தோட வெற்றிக்கு காரணம் விஜயோட எவர்கிரீன் அப்பீலும் அந்த காலத்து சிம்பிளான ஸ்டோரி டெல்லிங்கும் தான். 2 ஸ்டாருமே ரசிகர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை கொடுக்கறதுனால தான் இவ்வளவு பெரிய ஸ்டார்ஸாக இருக்காங்க. அஜித் சாரோட ரஃப்பான நடிப்பும் விஜய் சாரோட வசீகரமான தோற்றமும் தான் அவங்கள இத்தனை வருஷமாக ரசிகர்கள் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு. அதனால் இது ஏகே வாரமா இல்லை தளபதி வாரமானு கேட்டால் உண்மையில் தமிழ் சினிமா ஜெயிக்கிற வாரம்னு தான் சொல்லணும்.